ஹலோ கைஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ESP32 வச்சு அகைன் இன்னொரு ப்ராஜெக்ட் அட்வான்ஸாக ட்ரை பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸான ப்ராஜெக்ட். ஏன் அப்படின்னா இதில் நம்ம அல்ட்ராசோனிக் சென்சாரோட OLED கனெக்ட் பண்ணி டிஸ்டன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா லைவாக நம்ம ஷோ பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது எப்படி பண்ணுறது அண்ட் இதுக்கான கனெக்ஷன்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம லைவாக பார்ப்போம். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோடிங்ஸ் எப்படி பண்ணுறது, அதாவது கோடிங்கை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பின்ஸில் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதை இங்கே இருக்கக்கூடிய பின்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு டீட்டெயிலில் சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கான கனெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் இதுக்கான லைப்ரரிஸ் நீங்கள் என்னென்ன டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லி தருவேன். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அல்ட்ராசோனிக் சென்சாருக்கும் நம்மளோட ESPக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பின்ஸ். ஓகேவா? இங்கே இருக்கும். ஓகேவா? VCC என்ன பண்ணணும் அப்படிங்கிறத VCC 5 வாட்ஸ் இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ESP32 5 வாட்ஸ் இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா காமனாக ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு, ஸோ இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் நம்ம வந்து இங்கேருந்து ஒரு 3.3 வோல்ட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? இங்கேருந்தே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுக்குமே சப்ளை கொடுக்குற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கேருந்தே நீங்கள் எடுத்துக்கலாம். பட் இங்கேருந்து எடுத்தீங்க அப்படின்னா நம்மளால ரெண்டு விஷயத்துக்குமே நம்மளால பவர் சப்ளை கொடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே காமன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். இங்கே கிரவுண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா காமன் எடுத்துக்கலாம். ஓகேவா? இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா VCC, அதாவது நம்மளோட அல்ட்ராசோனிக் சென்சார் இருக்குல்ல, ஸோ இதோட VCCயை கொண்டு போய் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட ESP32 இருக்கக்கூடிய 5 வாட்ஸில் கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம இங்கே கனெக்ட் பண்ணிடுவோம். அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ கிரவுண்டை பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக கிரவுண்டு கூட கனெக்ட் பண்ணணும். அண்ட் ட்ரிகர் பின்னை பார்த்தீங்க அப்படின்னா 5 பின் நம்பர் 5ல கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ பின் நம்பர் 5 பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் கனெக்ட் பண்ணணும். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்கோ பின்னை வந்து 18ல கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஸோ VCCயை வந்து 3.3 வோல்ட்ஸில் கனெக்ட் பண்ணணும். கிரவுண்ட் டு கிரவுண்ட் அண்ட் ட்ரிகர் டு 5 பின் அண்ட் எக்கோ டு 18. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கேருந்து 3.3 வோல்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ இதை வந்து காமனாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஓகே ஜஸ்ட் வந்து இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா காமனாக இங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் லைனில் நான் கொடுக்க போகிறேன். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி இங்கேருந்து கிரவுண்ட் இருக்குல்ல, ஸோ இந்த கிரவுண்டை பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த கிரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கேருந்து இந்த நெகட்டிவ் பாயிண்டில் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பவர் சப்ளை அண்ட் ஒரு கிரவுண்டு நான் கொடுத்துட்டேன். ஸோ இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எடுத்து நம்ம கொண்டு போய் கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே நான் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய VCCயில் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே இருக்கிற கிரவுண்ட் எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய கிரவுண்டில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ட்ரிகர் பின்னையும் எக்கோ பின்னையும் நம்ம கனெக்ட் பண்ணோம். ஸோ ட்ரிகர் பின்னுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், ட்ரிகர் பின்னுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 5 கொடுத்துருந்தோம். அதே மாதிரி எக்கோ பின்னுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 18 அப்படிங்கிற பாயிண்ட் கொடுத்துருந்தோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அதை கனெக்ட் பண்ணலாம். ஸோ ட்ரிகர் பின்னுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 அண்ட் எக்கோ பின்னுக்கு பார்த்தோம் அப்படின்னா 18. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து அல்ட்ராசோனிக் சென்சாரை வந்து ப்ராப்பராக கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ வந்து ஏன் இந்த லைனில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த லைன்ஸ் ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதனால தான் இங்கே நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி, அதாவது இந்த சைடு இருக்குல்ல, ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இங்கே வந்து இப்படி. ஓகேவா? ஸோ இந்த லைன்ஸை பார்த்துக்கோங்க. ஸோ ப்ராப்பராக நம்ம இப்படி தான் கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஹரிசாண்டல் வெர்டிக்கலாக நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கரெக்டாக என்னோட அல்ட்ராசோனிக் சென்சாரை கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட OLEDக்கு நான் என்ன கனெக்ஷன் கொடுத்துருந்தேன் அப்படின்னா ஜஸ்ட் அதே மாதிரி 3.3 வோல்ட்ஸை வந்து VCCயில் கனெக்ட் பண்ணும் அண்ட் கிரவுண்ட் டு கிரவுண்ட். ஓகேவா? பட் இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு பின்ஸ் தான் மாறும். ஓகேவா? SDA அண்ட் SCL. இந்த ரெண்டு பின்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னா 21, 22, அதாவது SDA வந்து 21 அண்ட் SCL வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22. ஓகேவா? SDA எங்கே இருக்குது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ஸோ SDA பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21 பின்ல கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? SDA-வை 21 பின் அண்ட் SCL 22 பின். மிச்சம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சேம் தான். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னொரு கனெக்ஷன் எடுத்துட்டு ஸோ இதை கொண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட VCCயில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அண்ட் கிரவுண்டை கொண்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட கிரவுண்ட் பிரிண்டில் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னா SCL அண்ட் SDA. SDA பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நம்மளோட 21 பின்ல நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தால. ஸோ 21 இங்கே இருக்குது. ஸோ இதை கொண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா SDAல கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் SCLல வந்து 22 பின்னை நம்ம கனெக்ட் பண்ணோம். ஓகேவா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய 22 எடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா SCLல கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஒரு சர்க்கியூட். ஓகேவா? இதை படி தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட சர்க்கியூட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து எப்படி பண்ணுறது, அதாவது கோடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். என்னோட ஆர்டினோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா?
ஐடி ஜஸ்ட் வந்து ஐடி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே. இதான் என்னோட ஆர்டினோ ஐடி. ஸோ வந்து ஆர்டினோ ஐடியில வந்து நான் இப்போ என்னென்னனா லைப்ரரிஸ் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் வந்து ஆர்டினோ லைப்ரரிஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இருக்காத லைப்ரரிஸ் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட குரோம் ப்ரௌசர் போயிட்டு நான் என்ன மாதிரி லைப்ரரிஸ் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத பாருங்க. ஜஸ்ட் வந்து நான் என்ன ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் இதை அப்படி காப்பி பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் காப்பி மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஜஸ்ட் இதை நீங்கள் வந்து ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிட்டு அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லைப்ரரி டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டினோவோட ஒரு அஃபிஷியல் பேஜே கிடைக்கும். ஓகேவா? ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்க இங்க இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை டவுன்லோட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்றேன். இதை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க வந்து எப்படி நம்மளோட இங்க இருக்கக்கூடிய ஐடிக்கு எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இங்கே டூல்ஸ் அப்படின்னு சாரி ஸ்கெட்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு இன்க்ளூட் லைப்ரரிஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல ஆட் ஜிப் லைப்ரரி அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா ஓகேவா? ஆட் ஜிப் லைப்ரரிஸ் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து டவுன்லோட்ஸ்ல நம்மளோட லைப்ரரிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஓகேவா? ஜிப் ஃபைல நீங்க வந்து அப்படியே நீங்க வந்து இதுல வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க எந்த விதமா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஓகேவா? ஸோ இதை பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்மளோட கோட். ஓகே, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கோட். ஸோ வந்து ஜஸ்ட் இந்த கோடை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இப்போ ஓஎல்இடிக்கான பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஓஎல்இடிக்கான அட்ரஸ் அப்புறம் ஸ்க்ரீன் வித். ஸோ வந்து என்னோட ஓஎல்இடி பார்த்தீங்க அப்படின்னா 128x160 ஓகேவா? ஸோ அந்த ஹைட் இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இதை கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஒரு சில அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பின்ஸ் அல்ட்ராசோனிக் சென்சாரை பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த பின்ஸ்ல நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம், அதாவது ட்ரிகர் பின் நம்ம ஃபைல கனெக்ட் பண்ணோம் அண்ட் எக்கோ பின் 18ல கனெக்ட் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பின்ஸை மாற்றி கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா இங்கே நீங்க சேஞ்சஸ் மேக் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ், அதாவது நீங்கள் வந்து நம்மளோட அல்ட்ராசோனிக் சென்சார் இருக்குல்ல, ஸோ அல்ட்ராசோனிக் சென்சார் இருக்குது அப்படின்னா அந்த அல்ட்ராசோனிக் சென்சார் எவ்வளோ தூரத்தை நம்மளுக்கு மேக்ஸிமமாக இது பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டிமீட்டரில் எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த அல்ட்ராசோனிக் சென்சார் இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸை கவர் பண்ணும். பட் அக்யூரேட்டாக இருக்காது. ஏன்னா இது வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார். ஓகேவா? நீங்கள் இன்னும் அட்வான்ஸாக கொஞ்சம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இம்போர்ட் பண்ணோம்ல, ஸோ ஒரு லைப்ரரி இம்போர்ட் பண்ணோம்ல, ஸோ அந்த லைப்ரரிக்கான ஒரு கோடிங் எழுதியிருக்காங்க. டிஸ்பிளே. ஓகேவா? டிஸ்பிளேயோட ஸ்க்ரீனோட வித்து, ஹைட் அண்ட் வயர் -1 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன மென்ஷன் பண்ணுது அப்படின்னா ஜஸ்ட் நம்மளோட ஸ்க்ரீனோட வித்தையும் ஹைட்டையும் மென்ஷன் பண்ணுது. அண்ட் இது என்ன மென்ஷன் பண்ணுது அப்படின்னா ஜஸ்ட் வந்து பாருங்க இங்கே கொடுத்துருப்பாங்க. டைப் வந்து கிளாஸ் 2 வயர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களா. ஸோ வேற ஒன்றும் இல்லை, நம்மளோட வயர்ஸ், அதாவது SDL SCL அப்படிங்கிற மாதிரி 2 வயர்ஸ் கொடுத்தோம்ல, ஸோ ஜஸ்ட் அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி நியூ பிங் சோனார் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா வேற ஒன்றுமே இல்லை, நம்மளோட அல்ட்ராசோனிக் சென்சாரை நம்ம கனெக்ட் பண்ணோம்ல 2 பின்ஸ். ஸோ அந்த 2 பின்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 5 அண்ட் இங்கே வந்து 18 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அண்ட் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம 200 கொடுத்துருந்தோம்ல, ஸோ இது இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா செட்டப்ஸ். ஓகேவா? செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா இது ஸ்டார்டிங் செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு தேவையில்லை. பட் இதை நீங்கள் ஜஸ்ட் செகண்ட் தான். ஓகேவா? இது நார்மலாக எல்லாத்துலேயுமே இருக்கும், அதனால நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓஎல்இடிக்கான ஒரு சில இன்ஸ்டாலேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன இன்ஸ்டாலேஷன் அப்படின்னா நம்மளோட டிஸ்பிளே பாருங்க, இதுக்கு வந்து ஒரு தனியா ஒரு லைப்ரரி வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். கரெக்டா? இங்கே பாருங்க இருக்குல்ல, SSD 1306 ஸ்விட்ச் APVCC. ஓகேவா? VCC. ஸோ வந்து ஜஸ்ட் ஒரு கரண்ட் சப்ளை மாதிரி தான் இருக்கு. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஓஎல்இடிக்கான ஒரு தனியான லைப்ரரி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2 லைப்ரரி இங்கே பாருங்க, இங்கே இருக்கும் பாருங்களேன், SSD 1306 நம்ம இம்போர்ட் பண்ணோமா, ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு லைப்ரரி தான் இது. ஓகேவா? ஸ்விட்ச் APVCC. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் திங் இது பற்றி தான் இது நம்ம இதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். லூப் ஃபார்எவர். ஓகேவா? ஜஸ்ட் வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா அலோகேஷன் ஃபெயில்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து திரும்ப திரும்ப லூப் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கிளியர் த பஃபர். ஓகே, ஜஸ்ட் திங் வந்து இது வந்து என்னன்னா நம்மளோட டிஸ்டன்ஸை அங்கே இருக்கிற அங்கே தெரிய பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஓஎல்இடி இருக்குல்ல, ஸோ அதில் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஷோ பண்ணும். ஓகேவா? ஸோ வேற ஒன்றுமே இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் திங் இது ஃபுல்லாக நம்மளுக்கு எப்பவுமே நம்ம பண்ணுற விஷயங்கள் தான் லூப்பிங். அதாவது ஒரு ரேஞ்சை திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா இது கால்குலேட் பண்ணிட்டே இருக்கும். ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் பக்கத்தில் வருது அப்படின்னா திரும்ப பண்ணாதான் மட்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால அந்த ஆப்ஜெக்டை பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து லூப்பிங் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? திரும்ப ஒரு விஷயத்த அப்போ ஸ்கேன் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லூப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து மெஷர் டிஸ்டன்ஸ். ஓகேவா? டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து
நம்மளோட லைப்ரரி இருக்குல்ல, ஸோ நம்ம ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணியிருந்தோம். அந்த லைப்ரரியிலேருந்து ஒரு மாடியூல் எடுத்துட்டு வந்து ஒரு விஷயத்த ரன் பண்றாங்க. ஓகேவா? ஜஸ்ட் பேக்ரவுண்ட் மாரி. ஓகேவா? கிளியர் ப்ரீவியஸ் டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஓகே. அதாவது ஜஸ்ட் வேற ஒண்ணும் இல்ல. இது வந்து பேக்கிரவுண்ட் அப்டின்னா நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, ஜஸ்ட் நம்மளோட டேட்டா திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். கரெக்ட்டா? ஒவ்வொரு டிஸ்டன்ஸும் அகைன் அகைன் பார்த்தீங்க அப்டின்னா, ஃபார்வர்ட்ல வந்துட்டே இருக்கும். கரெக்ட்டா? ஸோ அப்போ பின்னாடி இருக்கக்கூடிய டேட்டாவ ரிமூவ் பண்ணிட்டே வரும். ஓகேவா? அவ்வளோதான். வேற ஒண்ணுமே இல்ல இது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, அதோட சைஸ் அண்ட் நம்ம வந்து கலர நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில நீங்க ஜஸ்ட் வந்து சேஞ்சஸ் மேக் பண்ணி பாருங்க. இதெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஜஸ்ட் நீங்க வந்து ஒவ்வொரு நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒவ்வொரு விதமான அவுட்புட்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால நீங்க வந்து எதுலயுமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்குறதுல தான் இருக்கு. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இது வந்து எல்லாமே டிஸ்டன்ஸ் தான். ஸோ வந்து ஜஸ்ட் நீங்க வந்து பண்ண ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அவ்வளோதான் சிம்பிள் திங். ஓகேவா? இது தவிர பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வேற எதுவுமே குடுக்கல. ஸோ நம்மள வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இந்த கோட் அப்லோட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு சக்ஸஸா ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இங்க குடுத்துருக்கேன். இந்த ஒரு ஆ கோட் படி, அதாவது நான் வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தேன்ல, எப்படி எப்படி கனெக்ஷன் மேக் பண்ணணும் அப்படிங்கிறது படி குடுத்துட்டு, ஜஸ்ட் உங்களோட கோட நீங்க ஜஸ்ட் நான் சொன்ன லைப்ரரிஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லா ரன் ஆகும். அண்ட் இதுல ஏதாவது எரர் மேக் ஆச்சு, அதாவது நெறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இத இம்போர்ட் பண்ணும்போது எரர் வரும். ஓகேவா? ஸோ அதாவது எப்படி இம்போர்ட் பண்ணும்போது அப்படின்னா, நம்மளோட ESP32 USB மூலியமா கனெக்ட் பண்ணும்போது எக்கச்சக்க எரர்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த டைம்ல எந்த விதமான எரரும் இல்ல அப்படின்னா பிரச்சனை இல்ல. ப்ரோ எனக்கு வந்து நெறைய எரர்ஸ் வருது. பட் சிம்பிளா என்னோட ESP வந்து ஷோ ஆகல அப்படிங்கிற மாரி எரர் இருந்துச்சு அப்படின்னா, அத எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல சொல்லி தரேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் அட்வான்ஸா ESP பத்தி படிக்கலாம். அண்ட் அடுத்து நம்மளோட கோடிங் கிளாஸஸும் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன்.